கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறது. நாளில் கூட பரிசுத்த வேதாகமத்தை நம்ம ஒரு பகுதியை தியானிக்கலாம். இந்த உலகத்தில் அநேகரை பின்பற்றுவதை நீங்கள் நானும் பார்த்திருக்கலாம். அரசியல் தலைவர்களை அநேகர் பின்பற்றுவார்கள், நடிகர்களை அநேகர் பின்பற்றுவார்கள், சில குருமார்களை அநேகர் பின்பற்றுவார்கள், சில ஞானிகளை கூட அநேகர் பின்பற்றுவார்கள், சில ஆசிரியர்களை கூட மாணவர்கள் சிலர் ரோல் மாடலாக எடுத்து பின்பற்றுவார்கள், சிலர் பெற்றோரை கூட பிள்ளைகள் ரோல் மாடலாக எடுத்து பின்பற்றுவார்கள். இப்படி இந்த உலகத்திலே அநேகரை பின்பற்றுகிறதை, பின்தொடர்கிறதை, ஃபாலோ பண்ணுகிறதை நீங்கள் நானும் பார்த்துருக்கிறோம். இன்றைய நாட்களில் தமிழகத்தில் இந்த அரசியல் களத்தில் நடக்கின்ற சில காரியங்களை பார்த்தால், ஒருவர் வேறு ஒரு கட்சி தலைவரோடு பயணித்திருப்பார், அவரை பின்பற்றிருப்பார். ஆனால் இன்று அவர் வேறொரு கட்சியிலே அவரை பின்பற்றுவதற்கு சென்று விட்டார். இப்படி பல கட்சிகளை என்னால் இன்று சொல்ல முடியும். அவர் நேற்று வரை ஒரு கட்சியில் இருந்திருப்பார், ஆனால் இன்று பகிங்கரமாக வேறொரு கட்சியிலே சேர்ந்து அந்த கொள்கையை, அந்த மனிதரை பின்பற்றுவதற்கு இவர் செயல்பட்டு கொண்டிருப்பார். இது உலக அரசியலிலே காணப்படுகின்ற காரியம் இன்றைய நாட்களில். அப்போ இந்த உலகம் அநேக நேரங்களிலே அநேகரை பின்பற்றுகிறார்கள். சில வேளைகளிலே மாறி தாவி, அதாவது காலங்கள் உருண்டோடும்போது காட்சிகளை மாற்றிக்கொள்கிறார்கள், ஆட்களையும் மாற்றிக்கொள்கிறார்கள். இது இந்த உலகத்தில் நடைபெற்ற ஒரு காரியம். நம் கண் முன்னாலே இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அநேகர் பின்பற்றினார்கள், 1000 கணக்கில் அநேகர் பின்பற்றினார்கள். அப்போ அவரை பின்பற்றி கொண்டு சென்ற மக்கள் ஒரு இடத்துல ஸ்ட்ரக்காகி போய் நின்று பேசிக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அந்த இடத்துல என்ன சம்பவித்தது என்பதை யோவான் 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 59. கப்பர்நூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். 60வது வசனம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். பிரியமானவர்களே, அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, எண்ணிக்கையே இல்லை, எத்தனை பேருன்னு தெரில, எவ்வளோ பேர் இவரை பின்பற்றினாங்கன்னு தெரில, எண்ணிக்கையில் இங்கே போடப்படவில்லை. பிரதானமாய் அவர் கூடவே இருக்கிறவங்க 12 பேர். ஆனால் பலர் இவரை பின்பற்றினார்கள், சீஷர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை. இங்கு வேதம் சொல்லுகிறது, சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம். யோசிச்சு பாருங்கள். இன்டர்நெட் இல்லாத காலம், யூடியூப் இல்லாத காலம், டிவி சேனல் இல்லாத காலம், சினிமா இல்லாத காலம், ஹாலிவுட் பாலிவுட் இல்லாத காலம், டிவி சீரியல் இல்லாத காலம், காதல் களியாட்டுகள் இல்லாத காலம், கிளப் இல்லாத காலம், அதிகமான குடிபோதை இல்லாத காலம், இப்படி நான் அடுக்கிக் கொண்டே போவேன். இவையெல்லாம் இல்லாத காலங்களிலே யோவான் ஸ்நானகனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் முதல் பிரசங்கத்திலே தொடங்கினது என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம், அதனால தான் வேதம் சொல்லுது, பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் ஸ்நானகனைப் போல பிரசங்கித்த தீர்க்கதரிசி அற்புதமே செய்யலை. ஆனால் அவருடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சு? அவர் தேவனுடைய வார்த்தையாக, தேவனுடைய வாயாக பாவத்தை கண்டித்து உணர்த்தி பேசியதுனால அவர் கழுத்து வெட்டப்பட்டது. பிரியமானவர்ல, தைரியமாக போய் பேசினார். ராஜாவுக்கு முன்னால், அதிகாரிகள் முன்னால் தைரியமாக பேசினார். எங்கேயும் ஒத்து போகல. சத்தியத்துக்காக பயங்கரமாக நின்னார். கழுத்து போயிடுச்சு. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின உபதேசம் பாருங்கள், எந்த ஒரு இன்றைய நவீன உலகத்தில் காணப்படுகின்ற பாவமான காரியங்கள் அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அப்பயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை கேட்டு கடினமான உபதேசம் என்று போய்விட்டார்களாம்.
இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால், இது கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார்கள்? இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். கேட்கும்போதே இவ்வளோ உதைக்குதுன்னா, இவ்வளோ குத்துதுன்னா, இவ்வளோ சீர்திருத்துதுன்னா, இவ்வளோ நம்மள கண்டிக்குதுன்னா, கேட்கும்போது அதை இன்னும் நம்ம செயல்படுத்தலை. அப்போ கேட்டு இவங்க பின்வாங்கி போவதற்கு தீர்மானத்தை எடுக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை, அவருடைய உபதேசத்தை, அவருடைய பிரமாணத்தை, அவருடைய கட்டளையை நாம் எவ்வளவாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார்கள்? அதனால தான் இன்றைக்கி உபதேசம் என்ன செஞ்சு போச்சுங்க, அப்படியே அரைச்ச மாவையே அப்படியே அரைச்சிக்கின்னு, சொன்ன கதையே அப்படியே சொல்லிக்கின்னு, அப்படியே பாவத்தை பற்றிலாம் அப்படியே பேசாமல், இதெல்லாம் தவறே இல்லை பிரதர் என்று கண்டு காணாத மாதிரி, செஞ்ச எல்லா தப்பையும் அப்படியே கண்டு காணாத மாதிரி, எதையும் கண்டிக்காத மாதிரி, எதையும் புத்தி சொல்லாத மாதிரி, அப்படியே ஒரு நிலை சார்பாக அப்படியே சார்ந்து பழைய காரியங்களையே தொடர்ந்து பேசிக்கொண்டு, பேசின காரியங்களே திரும்ப பேசிக்கொண்டு, இப்படிப்பட்ட உபதேசங்கள் தான் இன்று கிறிஸ்தவ ஆன்மீகத்திலே மலிந்து விட்டது. எலியாவைப் போல எங்கே? எலிசாவைப் போல எங்கே? யோவான் ஸ்நானகனைப் போல எங்கே? பவுலைப் போல எங்கே? பேதுருவைப் போல எங்கே? அதாவது துர்க்குணத்திலிருந்து குணப்பட்டு மனம் திரும்பு என்று பேதுரு பயங்கரமாக பேசுகிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கேட்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க பாருங்கள். இன்னும் செயல்படுத்தக்கூட இல்லை வாழ்க்கையில், கேட்குறதுக்கு கஷ்டமாகுது. அப்போ ஆண்டவர் இதை அறிஞ்சிட்டு சொல்கிறாரு, சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாக இருக்கிறதோ என்றார். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, இவங்க சொல்கிற காரத்தை கேட்டு நீங்கள் இடரலாடுறீங்களான்னு கேட்குறாரு. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவங்கள, இன்று சத்தியத்தை கேட்பதற்கு ஆட்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை யாராவது சத்தியத்தை தெளிவாக புத்தியோடு, ஞானத்தோடு, சீர்திருத்தத்தோடு, கண்டித்தத்தோடு பேசுனா அந்த ஆள் ஒதுக்கப்படுறாரு, அந்த ஆள் ரிஜெக்ட் பண்ணப்படுறாரு. அந்த ஆள்கிட்ட யாரும் அதிகமாக பேசுகிறதில்ல, அவரை யாரும் கண்டுக்கிறதில்ல. ஏன்? கடினமான உபதேசமாகுதே. அப்போ எப்படி அவர்கிட்ட உறவு வைக்க முடியும்? அவர்கிட்ட எப்படி பேச முடியும்? ஏன்னா அப்படி ஒத்து போகிற மாரி, அப்படி சார்ந்து போகிற மாதிரி, உலகத்தோடு ஒத்து போகிற மாதிரி, எதையும் கண்டிக்காத மாரி போகிற மாதிரி, அப்படிப்பட்ட உபதேசம் போதகர் தானே வேணும் இன்னி நாட்களில். அதனால தான் ஜனங்க அப்படிப்பட்ட காரியங்களை தேடி அலைகிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட திரும்பவும் பிரியமானவர்களே, கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார்கள்? பார்த்தீர்களா? ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா நீங்களும் இடரில் அடைய போகிறீங்களா? அவங்கெல்லாம் இடரில் அடைஞ்சாலும் நீங்கள் இடரில் போய் அப்போ ஆண்டவர் பாருங்கள், மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகுது நீங்கள் காண்பீர்களானாலும் எப்படியா இருக்கும்? ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. பார்த்தீர்களா? ஆவியை உயிர்ப்பிக்கிறதாம், மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு கேள்வி, நாம் ஆவியில் இருக்கிறோமா மாம்சத்தில் இருக்கிறோமா? ஒருவேளை நாம் ஆவியில் நாம் செயல்படுவோமானால் கடினமான உபதேசத்தை கேட்டுக்கொண்டே இருப்போம், அதை உள்வாங்கி கொண்டிருப்போம், புடமிட்டு பார்த்து கொள்வோம், ஆராய்ந்து பார்த்து கொள்வோம், நம்மை திருத்தி கொள்வோம். அதுதான் ஆவி செய்கிற வேலை. ஆனால் மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமயமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? வசனத்தை தான் சொல்லிட்டார் ஆண்டவர், இதாம்பா ஆவி, இதாம்பா ஜீவன் அப்படின்ட்டார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு, இந்த வார்த்தையில் ஆவி உண்டு, இந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. இந்த வார்த்தையை நம்மை உருமாற்றுகிறது பிரியமானவர்களே. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, என் வசனம் தான் ஆவி, என் வசனம் தான் ஜீவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ எங்கே போக போகிறீங்க? இது தானே உபதேசம். இந்த வசனம் தானே உபதேசமாக போதிக்கப்படுது, இந்த வசனம் தானே கட்டளையாக கொடுக்கப்படுது, இந்த வசனம் தானே சத்தியமாக பிரசங்கிக்கப்படுது, இந்த வசனத்தை தானே 66 புஸ்தகமாக ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு ஆவியானவர் மூலமாக. புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. எப்படிப்பட்ட உபதேசத்தை தேடி நாடுகிறோம்? எப்படிப்பட்ட கதையான உபதேசத்தை தேடி நாடுகிறோம்? சத்தியத்தை சொன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லையே, சத்தியத்தை கேட்க பொறுத்து கொள்ள முடியவில்லையே, சீர்திருத்தத்தை கேட்டு பொறுத்து கொள்ள முடியவில்லையே, நம்முடைய பாவங்களை சுட்டி காட்டினால் பொறுத்து கொள்ள முடியவில்லையே, தவறுகளை சுட்டி காட்டினால் பொறுத்து கொள்ள முடியவில்லையே. இயேசு கிறிஸ்து எதை பிரசங்கித்தார்? யோவான் ஸ்நானகன் எதை பிரசங்கித்தார்? எலிசா எதை பிரசங்கித்தார்? எலியா எதை பிரசங்கித்தார்? எசேக்கியேல் எதை பிரசங்கித்தார்? எரேமியா எதை பிரசங்கித்தார்? ஏசாயா எதை பிரசங்கித்தார்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. என் வசனம் தான் ஆவியாகுது, என் வசனம் தான் ஜீவனாக இருக்குது. ஆவி உயிர்ப்பிக்கிறது. எப்படிப்பட்ட ஆவியில் நாம் இருக்கிறோம்?
எப்படிப்பட்ட ஆவி நம்ம நடத்துது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். பார்த்தீங்களா, சிலர் என்றார். எத்தனை பேர் விசுவாசியாக இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்போம் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்தபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தம் உங்களுக்கு சொன்னேன். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பிரியமானவர்களே, வேதத்தில் இது ஒரு துக்ககரமான ஒரு வசனம். இதேமாரி ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒரு வாலிபன் வந்து விற்று ஏழைகளுக்கு கொடு, சரித்திரர்கள்லாம் போய் கொடு, உன்கிட்ட ஒரு குறை உண்டு அப்படின்னு சொல்லும் போது அவனும் அப்படியே துக்கமாக போயிட்டான்னு வேத வசனம். அதுவும் துக்கமான ஒரு வசனம், இதுவும் ஒரு துக்கமான ஒரு வசனம். அது முதல் பார்த்தீர்களா? அப்போ இன்றைக்கி எப்படிப்பட்ட உபதேசத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கணும், எப்படிப்பட்ட உபதேசம் நமக்கு புரியுமா, காதுக்கு இனிமையாக்குது. அப்படியே தாலாட்டு பாடி, அப்படியே காமெடி பண்ணி, அப்படியே சிரிப்பு பண்ணி, பேசின கதையை அப்படியே பேசி, அப்படியே இதெல்லாம் தவறு இல்லை அப்படியே கண்டிக்காமல் அப்படியே சார்ந்து போய் அப்படியே வந்தோம் போனோம், அப்படியே பாட்டு பாடினோம், அப்படியே துதித்தோம், அப்படியே ஜெபித்தோம், அப்படியே பாரம்பரியமாக, அப்படியே ஒரு சடங்காச்சாரியமாக, அப்படியே ஒரு மதம் போல. இது இல்லை பிரியமானவர்களே சபை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். என் சபை என்று சொன்னார். பிரிவில்லை அந்த இடத்துல, புரிஞ்சுக்கணும். என் சபை, கிறிஸ்து என்ற சரீரம், அதான் சபை. இந்த உலகத்தில் 1000 பிரிவு இருக்கலாம், 1000 டினாமினேஷன் இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் அதை பற்றி பொருள்படுத்துவதே இல்லை. என் சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறாயா, முதல் கேள்வி அதுதான். எனக்குள் நீ இணைக்கப்பட்டிருக்கிறாயா, அதுதான் முதல் கேள்வி. நீ எந்த பிரிவில் எந்த சபையில் எந்த போதகர் அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒருபோதும் ஒரு பொருட்டே அல்ல. வசனம் தெளிவாக சொல்லுது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உன்னை உயிர்ப்பித்து விட்டாரா? தேவனுடைய ஆவி உன்னை உயிர்ப்பித்து விட்டதா? தேவ வசனம் என்னையும் உன்னையும் உயிர்ப்பித்து விட்டதா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்கள. அது முதல் அவருடைய அநேகர் பாருங்கள், அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் இவ்வளோ நாள் அவருடைய சீஷராகத்தான் அவரை பின்பற்றி போனாங்க. அவருடைய போதனை கேட்டாங்க, அவருடைய பிரசங்கத்தை கேட்டாங்க, அவர் கூட தங்கினாங்க, அவர் கூட சாப்பிட்டாங்க, அவர் கூட அற்புதம் ஒரு வேளை செஞ்சுருக்கலாம், அற்புதத்தை பார்த்துருக்கலாம். ஆனால் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பார்த்தீர்களா? துக்கமான ஒரு செய்தி. அதுக்கு பிறகு ஒரு வசனத்தில் பாருங்கள், 67, யோவான் 6:67. அப்போது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். இன்று ஆண்டவர் இந்த கேள்வி நம்ம பார்த்து கேட்குறாரு. ஆண்டவர் என்ன பார்த்து கேட்குறாரு? நீயும் போய்விட மனதாகிறியா? தாலாட்டு பக்கம் போய்விட மனதாகிறியா? சார்ந்து போக போய்விட மனதாகிறியா? இச்சைக்கு போய்விட மனதாகிறியா? உலகத்துக்கு போய்விட மனதாகிறியா? பாவத்துக்கு திரும்ப போய்விட மனதாகிறியா? உன்னுடைய சுயத்துக்கு போய்விட மனதாகிறியா? பெருமைக்கு போய்விட மனதாகிறியா? மேட்டிமைக்கு போய்விட மனதாகிறியா? உன் இஷ்டம் போல் வாழ்வதற்கு போய்விட மனதாகிறியா? ஆராய்ந்து பார்க்கணும் பிரியமானவர்களே. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? கடினமான உபதேசம். என்னுடைய உபதேசம் கடினமான உபதேசம். என்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுத்து கோதுமை மணியாக மடிகின்ற உபதேசம். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அதனால தான் கடினமான உபதேசம் என்று அநேகர் பின்வாங்கி போனாங்க. 12 பேர் அவன் பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, போய்விட மனதாக இருக்கிறோம். இன்று நம்மையும் பார்த்து கேட்குறாரு பிரியமானவர்களே. சீமோன் பேதுரு சொல்கிறாரு, அவர் பிரதித்திரமாக, ஆண்டவரே இடத்துல போவோம். இதான் நான் இங்கே நானும் சொல்லணும் பிரியமானவர்களே, இடத்துல போவோம். ஒருவேளை சத்தியத்தை யாராவது பேசுகிறாங்களா? கண்டித்து பேசுகிறாங்களா? சரியாக பேசுகிறாங்களா? நியாயமாக பேசுகிறாங்களா? வேதத்தோடு ஆராய்ந்து பார்க்கணும். அதெல்லாம் உண்மையா என்று ஆராய்ந்து பார்க்கணும். அவங்கள வெறுக்கக்கூடாது, அவங்கள ஒதுக்கக்கூடாது, அவங்கள நேசிக்கணும். அவங்க சொல்கிற வசனத்தோடு ஒத்து போகுதா? சத்தியத்தோடு ஒத்து போகிறதா கண்டிப்பாக பிரியமானோம்ல. ஆவியில் நம்ம உயிர்ப்பிக்கப்படணும், வசனத்தை பிடிச்சுக்கொள்ளணும், சத்தியத்தை பிடிச்சுக்கொள்ளணும். வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக முன்னேறணும் பிரியமானோம்ல. சீமோன் பேதுரு ஆண்டவரே யார்கிட்ட போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அப்போ ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் நித்திய ஜீவன் பிரியமானோம்ல. அதை பிடித்து கொண்டா போதும், நித்திய ஜீவன் நமக்கு கிடைத்து விட்டது. நித்திய ஜீவ வசனங்கள். அப்போ நித்திய ஜீவன் வசனங்கள் நித்திய ஜீவனாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானால.
நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான். பார்த்தீர்களா? இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. நீ பிசாசாக இருக்கிற, இந்த பார்வையில் எனக்கு பிசாசாக்கிற, இந்த செயலில் நீ என்கிட்ட பிசாசாக்கிற, இந்த எண்ணத்தில் என்கிட்ட பிசாசாக்கிற, இந்த காரியத்தில் நீ என்கிட்ட பிசாசாக்கிற. நாம் செய்கின்ற செயல் மூலமாக ஆண்டவர் நம்மை பார்த்து பிசாசாக இருக்கிற என்று சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, ஆராய்ந்து பார்க்கணும். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து 12 வாழ்ந்து தம்மை காட்டி கொடுக்க போகிறான் இருந்தபடியால் அவனை குறித்து அவர் இப்படி சொன்னார். பிரியமானவர்களே, 2 கேள்வித்தான். இந்த சம்பவத்தில் இந்த அரசியல் தலைவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள். பணத்திற்காக இந்த அரசியல் அந்த அரசியல், இந்த கட்சி அந்த கட்சி மாறிக்கொள்கிறார்கள். பின்பற்றுகிறவர்களை 1 வருஷம் 2 வருஷம் பின்பு அப்புறம் மாறுறாங்க. கிறிஸ்துவக்கிட்ட அப்படி இல்லை. பிரியமானவர்களே, கலப்பில் கை வச்சிட்டோம். அவரை பின்பற்ற தீர்மானம் எடுத்துட்டோம். அவர் தான் நம்மை ரட்சித்தவர், அவர் தான் நம்மை மீட்டவர், அவர் தான் நம்மை மன்னித்தவர், அவர் தான் நமக்கு உயிரை விட்டவர். இவரை பின்பற்றினால்தான் நமக்கு வாழ்வு. பிரியமானவர்களே, இவரை பின்பற்றினால்தான் உங்களுக்கு எனக்கு நிச்சய ஜீவன். இவரை பின்பற்றினால்தான் நீங்கள் நானும் பரிசுத்தம் அடைய முடியும். இவரை பின்பற்றினால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம். இவரை பின்பற்றினால்தான் உங்களுடைய பாவத்துக்கும் என்னுடைய பாவத்துக்கும் பாவ மன்னிப்பு. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை நீங்கள் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு. புரிந்து கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்குறாரு. இந்த கடினமான உபதேசத்தை விட்டு பின்வாங்கி போகிறீங்களா? இல்லை நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீங்களா? இப்படி கேட்கும்போது பேதுரு சொன்ன மாதிரி நீங்கள் நானும் யார்கிட்ட போவாண்டவரே? இந்த உலகத்தில் எல்லாம் மாறக்கூடியது. பணம், பதவி, பட்டம், அந்தஸ்து, வீடு, வேலை, அரசியல் எல்லாம் மாறக்கூடியது. மாறாதவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக, ஆதியும் அந்தவுமாக இன்றும் ஜீவிக்கிறவராக, மறுபடியும் வரப்போகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் நித்திய ஜீவனாகிய வசனத்தை பிடித்து கொண்டு, நித்திய ஜீவனை அளிக்கப் போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு அவரை பின்பற்றி பாடு, அவமானம், நிந்தை, சோதனை, வேதனை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலும் அவரை விட்டு பின்வாங்கி போகாதபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன் என்ற அந்த நிச்சயத்தோடு, பரிசுத்த ஆவியானவர் பலத்தோடு மாம்சத்தையும் பாவத்தையும் மேற்கொள்வேன் என்ற அந்த பலத்தோடு, நம்பிக்கையோடு, உற்சாகத்தோடு அவரையே தொடர்ந்து நீங்கள் நானும் வாழும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நீரே எங்களை உயிர்ப்பிக்கிறவர், நீரே எங்களை நடத்துகிறவர். உம்முடைய வசனம் ஆவியாக ஜீவனாக இருக்கின்றபடியால் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களை உயிர்ப்பித்து எங்களை புதுப்பித்து உம்முடைய பிள்ளையாக நாங்கள் தொடர்ந்து எல்லா சூழ்நிலைகளிலும், பாடு, நிந்தை, அவமானம் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்மை பின்பற்றி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.